காங்கிரஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அரசியல் வாயிலாக வீழ்த்த முடியாத காங்கிரஸ்காரர்கள் அரசியலிலிருந்து விரட்டி விடலாம் என்கிற வகையில் முயன்ற முயற்சிகள் அத்தனையும் தோற்று போனபின் களங்கம் கற்பிக்கும் கற்பனை கல்லெறிவுகள் தான் ஜாதியவாதி, வகுப்புவாதி, அரிசன விரோதி என்று சொன்ன குறைகள், குற்றச்சாட்டுகள். தேவர் பெருமகனார் தான் பிறந்த மரபையின மேம்பாட்டுக்காகவோ அந்த இனத்தார் மட்டுமே மேம்பட்டு நிற்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவோ எந்த காரியத்தையும் செய்ததில்லை, செய்யவும் இல்லை. இந்திய தேசிய விடுதலைக்கு தடையாக இருப்பவர்கள் தன் தந்தையாக இருந்தாலும், தன் தந்தை ஆதரிப்பவராக இருந்தாலும், தனது இனத்தின் அரணாக இருந்தாலும், ஆள்பவராக இருந்தாலும் பொதுவில் எதிரி என்ற நோக்கத்தில் வைத்து அவரை வீழ்த்துவதே தன் குறிக்கோளாக கொண்டாரே தவிர தன் இனத்திற்காக மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. அருப்புக்கோட்டை பொது தேர்தலில் ரத்னவேல் தேவரை எதிர்த்து வெற்றி பெற முடியாது என்று கலங்கி நின்ற வேல்சாமி நாடாரை தன் தொகுதியில் ஆப்போசிட்டாக வெற்றி பெற வைத்துவிட்டு தன் இனத்தாரான ரத்னவேல் தேவரை அருப்புக்கோட்டை தொகுதியில் தான் எதிர்த்து நின்று வீழ்த்து காட்டிய போது எந்த காங்கிரசும் தேவர் திருமகனாரை பார்த்து ஜாதியவாதி என்றும் வகுப்புவாதி என்றும் சொல்லவில்லை. நியாயப்படி பார்க்க போனால் மரபர்குல மக்கள் சொல்லியிருக்க வேண்டும், தன் இனத்தானை தோற்கடித்த இனத்துரோகி தேவர் என்று. ஆனால் அவர் செய்கை நியாயமாக இருப்பதனால் தேவர் இன மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். தேசத்தின் விடுதலைக்காக சிறை சென்ற போது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் விடுதலை வேண்டும் என்றுதான் போராடினாரே தவிர மறவர்களுக்கு மட்டும் சுதந்திரத்தை கொடுங்கள், மற்றவர்களை நீங்களே வைத்து ஆளுங்கள் என்று கேட்கவில்லை. பஞ்சு மில்லில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனுக்காக போராட்டத்தை மேற்கொண்ட போது மறவர்கள் எத்தனை பேர், எத்தனை சதவீதம் என்று ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு மட்டும் தனியாக சம்பள உயர்வு கொடுங்கள், மற்ற இனத்தவர்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முதலாளி வர்க்கத்தோடு பேரம் பேசவில்லை. ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் நலனுக்காக தன்னால் பெரும்பகுதி மெம்பர்களை பெற்ற காங்கிரஸ் ஆட்சியினரால் சிறைச்சாலைக்கு சென்றார் தேவர் பெருமானார். பிறகுதான் அவர் வைத்த கோரிக்கைகளை மில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. அதன்பின் தேவர் பெருமகனார் விடுதலை அடைந்தார். அதை போல விவசாயம் செய்கின்ற மக்களின் பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அதிகமாக இருந்தவர்கள் ஹரிஜன மக்கள்தான். அவர்கள் அனைவரும் மேம்பாடு அடைய தேவர் அரும்பாடுபட்டார். பசும்பொன்னார் ஒரு பெரும் விவசாயி, ராமநாதபுரம் ஜமீனுக்கு உட்பட்ட ஒரு பெரும் பட்டாதாரி, 32 கிராமத்துக்கு சொந்தக்காரர், 1,00,000 பனைமரங்களுக்கு சுவாந்தார். அந்த நாளில் ஜமீன் விவசாயிகள் படும் துயரை, அவதியை நேரடியாக கண்டவர் தேவர் பெருமகனார். எனவே ஜமீன் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட தமிழ்நாடு ஜமீன் விவசாயிகள் சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி வேலை செய்தார். இந்த முயற்சி ஜமீன் விவசாயிகளிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. நாடெங்கும் மாநாடுகள் நடந்தன. ராஜபாளையத்தில் மிக பெரும் விவசாயிகள் மாநாட்டை மாநில அளவில் தேவர் கூட்டினார். அந்த மாநாட்டில் NG ரங்கா, கேரளா கம்யூனிஸ்ட் தலைவர் EMS நம்பூதிரி வாட், AK கோபாலன், P ராமமூர்த்தி, ஜீவானந்தம், சீனிவாசராவ் போன்ற இடதுசாரி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதற்கு முதல் நாள் ராமநாதபுரம் மாவட்ட அரசியல் மாநாடு ராஜாஜியை வைத்து இதே ராஜபாளையத்தில் மிதவாதிகள் நடத்தினார்கள். மறுநாள் விவசாயிகள் மாநாடு தீவிரவாதிகளை வைத்து தேவர் பெருமகனார் நடத்தினார். மிதவாதிகள் நடத்திய மாநாட்டை மிஞ்சுகிற வகையில் தேவர் பெருமகனார் நடத்திய மாநாடு பெரும் கூட்டத்தோடு சிறப்பு பெறும் வகையில் அமைந்தது. அந்த மாநாட்டில் விவசாயிகள் பிரச்சனைகள் பற்றி அணுவாக பிரித்து ஆணித்தரமாக பேசினார் தேவர் பெருமகனார். ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கினார். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தேவர் பெருமகனார் பேச்சு எதிரொலித்தது. ஜமீன் ஒழிக என்ற கோஷம் சுவர்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சந்து பொந்துகள் எல்லாம் ஜமீன் ஒழிக என்ற கோஷம் ஒலித்தது. விவசாயிகளுடைய கிளர்ச்சி வலுக்கவே காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கூறிய ஜமீன்தாரி முறையை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற ஆந்திரகேசரி பிரகாசம் தலைமையில் கமிட்டி அமைத்தது. அந்த கமிட்டி முடிவு செய்து அரசுக்கு அறிக்கை தர அந்த அறிக்கையின்படி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் சட்டசபையில் நிறைவேறியது. ஜமீன் விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது.
இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், எந்த ஜமீன் ஒழிப்புக்கு தேவர் பெருமகனார் போராடினாரோ, பாடுபட்டாரோ, அதன் பலனை விவசாய தொழில் மேற்கொண்ட பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்களும் அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ, அத்தனை ஜமீன்தார்களிலும் பெரும்பாலானவர்கள் பலர் தேவர் ஜாதியான மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான். ஜமீன் விவசாயிகள் பல்வேறு மதத்தை, ஜாதியை சார்ந்தவர்கள். தேவர் அவர்கள் ஜாதியவாதியாக இருந்திருந்தால் தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்த ஜமீன்தார்களை ஒழிக்க பாடுபட்டிருப்பாரா என்பதை பலர் உணர வேண்டும். ஜாதி மதத்தை கடந்து எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும் சுபிட்சமாக வாழ்வதற்கு தன் ஜாதியை சார்ந்த ஜமீன்தார்களை ஒழித்து கட்டி ஜமீன்தாரி முறை ஒழிப்பில் வெற்றி கண்டவர் பசும்பன் தேவர் அவர்கள். பசும்பன் தேவர் அவர்கள் ஒவ்வொரு அசைவிலும் ஆக்கத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் மேம்பாட்டுக்காக தன் இனத்தை சார்ந்தவனை பலியிட்டிருக்கிறாரை தவிர தன் இனத்தவர்கள் மாத்திரம் எந்த வகையிலும் பலன் பெற்றதில்லை. தன் இனத்தவர் பெற்ற ஒரே பலன் ரேகை சட்டத்தை கருவறுத்து காத்தது மட்டும்தான். தன் வாழ்நாள் முழுக்க பொதுமக்களே தன் மக்கள்தான் என்று வாழ்ந்தார். யானையை அசைவ பிராணி என்றும், இமயத்து கங்கை உப்புத்தன்மை கொண்டது என்றும், மலைத்தேன் கசக்கும் என்றும் நியாயப்படுத்த முனையும் செய்கை எத்தகைய அறிவற்றதோ, அதைப்போல தேவர் அவர்கள் ஜாதியவாதி, வகுப்புவாதி, அரிஜன விரோதி என்று முத்திரை குத்த முன்னோரின் செயலும் செய்கையும் அது முட்டாள்தனமாகும். அந்த அளவுக்கு அனைத்து ஜாதி சமுதாயத்துக்காகவும் போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை இவரை ஜாதியவாதி என பேசும் பல முட்டாள்கள் உணர வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவானவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது பல வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இவ்வளவு பார்த்த பிறகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சம்பவம் நடந்தது. ராஜாஜி அப்போது ஆட்சியில் இருந்தார். அவர் அரிசன மக்களும் ஆலய தரிசனம் செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றிய போது தமிழ்நாடு முழுவதும் அரிசன மக்கள் ஆலய பிரவேசம் செய்யும் விழா நடத்தப்பட்டது. அப்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அரிசன மக்கள் நுழையலாம் என்று போராட அப்போது இருந்த தலைவர்கள் முயற்சி செய்கிற போது அதை எதிர்ப்பவர்கள் ரவுடிகளை வைத்து அரிசன மக்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நுழையாமல் தடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக தகவல் வெளிவந்தது. இதை அறிந்த தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரிடம் கூற, தேவர் அவர்கள் ஒரு துண்டு பிரசுரம் மூலம், அடியேன் அந்த ஆலய பிரவேசத்துக்கு வருவேன், யாராவது எதிரிகள் ரவுடிகளை வைத்து அரிசன மக்களின் ஆலய பிரவேசத்தை தடுக்க நினைத்தால் நடப்பது வேறாக இருக்கும் என மிரட்டல் விட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்த பிறகு அங்கே அவரை எதிர்த்து நாம் எதுவும் செய்ய முடியாது என்று அரிசன மக்கள் நுழைவதை தடுக்க முயன்ற பல ரவுடிகள் சிதறி ஓடிவிட்டார்கள். பிறகு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் அந்த அரிசன மக்களின் ஆலய பிரவேசத்தில் கலந்து கொண்டார். அந்த விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருந்ததனால்தான் சாத்தியப்பட்டது. அரிசன விரோதி என்று சொல்லும் அறிவற்ற முட்டாள்கள் இவர் அரிசன விரோதியாக இருந்திருந்தால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அன்றே அரிசனர்கள் வரக்கூடாது என போராடியிருப்பார். அரிசன மக்களும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்த ஆலய தரிசனம் செய்யலாம் என்பதற்கு அடித்தளமிட்டவரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை இவரை ஜாதியவாதி என சொல்லும் முட்டாள்கள், அறிவற்றவர்கள், அறிவிலிகள் உணர வேண்டும். இதுபோன்ற தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.